ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 2 நாளைக்குள்ள விலாக் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தது, வெளியே போக வேண்டியது இருந்தது. வெளியே எப்படின்னா கொஞ்சம் கல்யாண வீடு, பெரியம்மா பையனோட மகளுக்கு கல்யாணம். அதனால் வந்து 2 நாளாக கல்யாண வீட்டுக்கும் கொஞ்சம் போக வேண்டியது இருந்தது. அதனால் ரொம்ப பெருசாக வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியலை. அப்லோட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. இப்போ வியாழக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா தக்காளி சோறும் தயிர் பச்சடியும் வச்சு பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அதே வந்து நானும் மதியத்துக்கு சாப்பிட்டுட்டேன். அந்த வீடியோ தான் இது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே கொஞ்சம் வேலை தான். சாப்பாடு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அதுவும் போக வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய துணிகள் வந்து அழுக்காக இருந்தது. அதனால் அந்த துணியெல்லாம் துவைக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாமே எடுத்து ஊற வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மதியம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும். அதுவும் கட் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி டைம் போச்சு அப்படிங்கிறதே தெரியலை. மடமடன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நானும் வந்து வேலை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அது முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசியில் ஒரு வழியாக அந்த துணியை வந்து கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ப்ளவுஸாவது தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்டு மறுபடியும் சாயந்தரம் வந்து கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தம் இல்லையா. அங்கே வந்து பெண் வீட்டு கல்யாணம் அப்படிங்கும்போது வந்து நாள் எங்கள் ஊர் வழக்கத்தில் வந்து நாள் சாப்பிடக்கு போவோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி அரிசி எல்லாம் கொண்டு போகும். அரிசி வந்து எப்படின்னா ஒரு 5 கிலோ இருக்கும். 5 கிலோ அரிசி, தேங்காய், அதுபோக முறுக்கு வந்து கொண்டு போகும். முறுக்குனா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. இப்போ ஒரு பக்கெட்டு தான் இப்போல்லாம் நம்ம வந்து வாங்கி வந்து கொண்டு கொடுக்குறோம். முன்னாடியெல்லாம் அந்த வண்ணப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த கல்யாண வீடுல விசேஷ வீடுகளெல்லாம் அதிகமாக பார்க்கலாம். அந்த பெட்டியில் தான் வைக்கோல் எல்லாம் கீழே வச்சு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த முறுக்கு அழகாக அடுக்கி அதுக்கு மேலேயும் வைக்கோல் எல்லாம் வச்சு அப்படியே கொண்டு கொடுப்பாங்க. அது வந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்து இவங்க போகும்போது 5 பெட்டி 7 பெட்டி அந்த மாதிரி வந்து இதை முறுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்து விடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வழக்கம் எங்கள் ஊரில். இந்த எல்லாருமே கொண்டு கொடுப்போம். அதுவும் பத்தாது அப்படின்னா அவங்க வந்து 2வது வாங்கியும் கொடுத்து விடுவாங்க. இப்போ இந்த முறுக்கு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போக வேண்டியது இருந்தது. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வேலை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலும் வேலை ஓடவே இல்லை. ஒரு வழியாக நான் இப்போ தான் கட் பண்ண போகிறேன் இல்லையா, அந்த 2 ப்ளவுஸும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ஒன்றாவது தைக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த சேரீ கூடவே இருந்ததை தைச்சிட்டேன். இது வந்து நம்ம டெய்லரிங் சேனலுக்கு வீடியோஸும் வந்து எடுத்தேன். இப்போ வந்து 2 சேனலுக்கும் வீடியோஸ் எடுக்கணும், அதுக்கப்புறமா இதில் வந்து டெய்லரிங் வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. ஒரு ஒரு சில நாட்களில் கொஞ்சம் ஈஸியாக போன மாதிரி இருக்கும். ஒரு சில நாட்களில் பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும். அதனாலவே வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்கே டைம் இல்லாமல் ஆகிரும். இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு எங்கேயாவது வெளியில் போக வேண்டியது இருந்தது, விசேஷ வீடுகள் இருக்குது அப்படின்ட்டு நாட்களை பாருங்கள், நம்ம வேலைகளும் டெய்லரிங் வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய துணிகள் வந்து கஸ்டமருக்கு தேவைப்படும். அப்போ தான் அவங்க வந்து யோசிப்பாங்க, நம்மளுக்கு வெளியில் போக வேண்டியது இருக்குது, இந்த துணி வந்து வாங்கி உடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கும் வந்து வேலை இருக்கும் இல்லையா. அப்போது இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாள் வந்து பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து வேலை ஓடவே செய்யாது. இந்த மாதிரி எங்கேயா வெளியில் போகணும் அப்படிங்கிற டைமில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மந்தமாகவும் இருக்கும். ஒரு டென்ஷன்லேயே பாதி வேலை ஓடாதுன்னா வீட்டிலே வேலை பார்க்கணும், வெளியிலே போகணும், இந்த டெய்லரிங் வேலை பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஒத்தையாகவே ஒன்றுமே இப்போ செய்ய முடியாது. பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து வீட்டில் இல்லாத நேரங்களில் எல்லா வேலையுமே நான் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்க தான் செய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து துணி துவைச்சி அப்படியே அலசி எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து மாடியில் கொண்டு காய போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம், கொண்டு போக முடியலை. படிக்கட்டில் இந்த பக்கெட்டோட மேலே ஏறி போகணும் அப்படிங்கும்போது கஷ்டமாக இருந்தது. அதனால் அப்படியே வச்சுட்டேன். பிள்ளைங்க வந்து வந்ததுக்கப்புறமா மேலே எடுத்து கொண்டு கொடுத்தாங்க, காய போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். இது தைக்கிற டைம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு தான் நான் இதை ஆரம்பிக்கவே செஞ்சேன்.
இத வந்து ஒரு 6:30க்கெல்லாம் முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். சிம்பிளான நெக் தான் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நைட்டே சாப்பிட்டுட்டுலாம் வந்தாச்சு. இது வந்து இப்போ இன்னொரு ப்ளவுஸ் தைக்க டைம் பார்த்தீங்கன்னா, இது விடியற்காலம் 4:30. ஏன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி கிறக்கமாவே இருந்து சீக்கிரமா படுத்துட்டேன். ஆனாலும் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து காலையிலேயே குடுக்கணும். 6:30க்கெல்லாம் குடுக்கணும். அப்போ எப்படி நம்ம வந்து நைட்டு தைக்கலன்னா எப்படி குடுக்க முடியும் சொல்லுங்க? அதனால காலையில எந்திரிச்சு 4:30க்கெல்லாம் நான் வந்து மிஷின்ல உட்காந்தாச்சு. தைக்கிற மாதிரியே ஐடியாவே இல்ல. எனக்கு கொஞ்சம் சோர்வாவே இருந்தது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ முடிச்சு குடுக்கணும் அப்படின்ட்டு எந்திரிச்சு நான் வந்து உட்காந்து தச்சுட்ருக்கேன். கரெக்ட்டா முடிச்சு ஒரு 6:30க்கெல்லாம் குடுத்து விட்டாச்சு. குடுத்துட்டு மறுபடியும் இன்னைக்கு காலையிலேயே சாப்பாடு வந்து பிள்ளைங்களுக்கு பண்ணி குடுத்துட்டு, திரும்ப கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி இருந்தது. ஏன்னா இன்னைக்கு தான் முகூர்த்தம். அதனால போக வேண்டியது இருந்து. இந்த மாரி தான் நமக்கு விசேஷ வீடு வந்துட்டாலே பயங்கர பிஸியாவிருவோம். ஏன்னா முக்கியமான சொந்தங்களுக்கு போய் தான் ஆகணும். இப்போலாம் ரொம்ப வீடுகளுக்கு போறதில்ல. பிள்ளைங்ககிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உட்காந்துருவேன். ரொம்ப முக்கியமான வீடுகளுக்கு நம்ம தான் போயாகணும் இல்லையா? அதனால இந்த மாரி கொஞ்சம் அவசர நேரங்கள்ல காலையிலே எந்திரிச்சு நைட்டு லேட்டா தூங்கி இந்த மாரி தான் நடந்துட்டுருக்குது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து ஒரு 2 நாள் இந்த மாரி நம்ம செஞ்சுட்ருந்தோன்னா, அப்படியே ஒரு மோசமா ஆவிருது. அதனால இப்போ கொஞ்சம் வேலைகள நான் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பழைய மாதிரியெல்லாம் செய்யவும் முடியல. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ தச்சு எடுத்து வச்சுட்டு, இன்றைக்கி காலையிலக்கு சாப்பாடு வடிச்சுட்டு, முருங்கக்காய் போட்டு குழம்பு வச்சு, ஆம்லெட் மட்டும் போட்டு, சாப்பாடு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டேன். ஏன்னா 6:30க்கு தான் இத முடிச்சேன். அதுக்கப்புறம் காஃபி போட்டு, சாப்பாடெல்லாம் பண்ணி 8 மணிக்கு முடிச்சு எடுத்துட்டு, மறுபடியும் நான் குளிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு கிளம்பக்கு சரியா இருந்தது. அ கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. கல்யாண வீட்டுக்கு போனா அங்கே எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ம ரொம்ப முக்கியமான சொந்தங்கள் அப்படிங்கும்போது, கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். அங்கே போயிட்டு நல்லா சிரிச்சு பேசி எல்லார் கூடலையும் சேர்ந்து, அங்கேயும் நல்லா வந்து உட்காந்து இருந்து தாலி கட்டெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோஸு, ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு, மறுபடி நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ தாலிக்கட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பயங்கர கூட்டமா தான் இருந்தது. உள்ளே போய் வந்து ஒரு சின்ன வீடியோஸும், ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஜோடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சந்தோஷமா நடந்துட்டு இருந்தது கல்யாணம். என் கூடவே சேர்த்து நீங்களும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க. இளஞ்சோடிகள் நல்லா சந்தோஷமா ரொம்ப நாள் வாழணும். இப்போ தாலிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். நிறைய எடுக்க முடியலை. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் போகும்போது பிள்ளைங்கக்கிட்ட ஃபோன் கொடுத்துருவேன். அவங்க தான் அங்கங்கே வீடியோஸ் எடுத்து கொண்டுட்டு வருவாங்க. நான் வந்து எடுக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பிள்ளைங்க வரையில அப்படிங்கிறதுனால 1, 2 வீடியோஸோ, ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தோம். அதுக்கப்புறமா நல்லா வந்து ஜாலியாக பேசி எடுத்து இருந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த நாள் வந்து ரொம்பவே சந்தோஷமா போச்சு. வீடியோஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.